Hi friends, welcome to Sarah's Delicious Food. இந்த சம்மருக்கு தேவையான ஒரு கூலிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பாதாம் மில்க் ஷேக். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இந்த பாதாம் மில்க் ஷேக்கை ஒரு கிளாஸ் குடித்தா கூட போதும், வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சரஸ் டெலிஷியஸ் ஃபுட். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஒரு கனமான பாத்திரம் எடுத்து 1 லிட்டர் பாலை ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணணும். அந்தமாதிரி பால் சூடாகக்குள்ளோ மேலே ஏடு ஃபார்ம் ஆகும். அந்த ஏடு ஃபார்ம் ஆகக்குள்ளோ கரண்டியை விட்டு மொல்லமாக கிளறி விடணும். அந்த மாதிரி கிளறி விட்டால் பால் அடி பிடிக்காத இருக்கும். பால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே வந்தோன்னா சூடாக பாலும் திக்காகவும். ஒரு பவுல் எடுத்து 30 பாதாமை முதல் நாள் ராத்திரி ஊற வச்சிடணும். ஊற வச்ச பாதாமை தோல் உரித்து அதை எடுத்து ஒரு ஜாரில் போடணும். 10 முந்திரி பருப்பு, ஒரு 3 ஏலக்காய், 1 கப் பால் சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டை அரைச்சிக்கணும். இப்போ ஃபைனாக அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை எடுத்து ஒரு சைடாக வச்சிடணும். பால் நல்லா பாயில் ஆனதுக்குள்ளே ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமாக வச்சுக்கணும். இப்போது ஏடு நல்லா ஃபார்ம் ஆகிக்குது. 1/2 கப் சூடான பால், 1 பிஞ்ச் குங்குமப்பூவு. இப்போ பாயில் இருக்கிற பாலை நல்லா கிளறி விடணும். சைடில் ஓரத்தில் இருக்கிற ஏடெல்லாம் எடுத்து சென்டரில் விடணும். இப்போ பால் நல்லா குடிச்சிட்டு இருக்கு. குச்சின்னு இருக்கிற பாலில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அது கூட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், குங்குமப்பூ பால் 1/2 கப், நல்லா ஃபைனாக அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட். இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். நம்ம இந்த பேஸ்டெல்லாம் போட்டுக்கிறதுனால அடி பிடிக்க சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மில்க், அது சில்லுன்னு இருக்குங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். தேவைந்தால் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை நம்ம பாயில் இருக்கிற மில்கில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கைவிடாத மிக்ஸ் பண்ணணும். இன்னும் மிக்ஸ் பண்ணுறதுனால கட்டி கட்டி ஆகாத இருக்கும். இப்போது பால் நல்லா திக்காகிட்டு இருக்கு. இது திக்கான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்ச பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்து அதெல்லாம் நல்லா தூவி விடணும். இந்த பாலை 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இந்த மாதிரி வைக்கிறதுனால இப்போ பாலும் கொஞ்சம் திக்காக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரெடியான பாதாம் மில்க் ஷேக்கை நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணுறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனுக்கு கிளிக் பண்ணுங்க. நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு புது ரெசிபியோட.